அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால், தோட்டத்தில் உட்காந்து பறவைகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதுங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல். காக்கா எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு போகிற ஒரு பறவை, சாதாரணமான ஒரு பறவை. அந்த காக்காயை பற்றி சில தகவல்கள் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு சின்ன தகவல் பாருங்கள். நம்முடைய முக அடையாளங்களை அது நினைவில் வச்சுக்கும். அதாவது இவர் அப்படின்னு மனிதர்கள் எப்படி ஒரு மனிதரை அடையாளம் காண முடியுதோ, அது மாதிரி they can recognize faces அப்படிங்கிறாங்க. இது சாதாரணமான விஷயந்தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்ததான் இன்னும் டாப்பு. ஒரு சவுண்டு பார்த்தா அந்த சவுண்டை மிமிக்கிரி கலாட்டாவோ அதே மாதிரி பண்ணுற ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது காக்காய்க்கு உண்டுங்கிறான். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே அது போகுது, தோட்டத்தில் உட்காருது, அதை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னா, நாயை பார்த்து அது கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாய் மாதிரி அதை குலைச்சி காட்டும். அதாவது அதனுடைய இமிட்டேட் பண்ணுறது, ஒரு ஒரு சவுண்டு கேட்ட உடனே அந்த ஒலியை திருப்பி அதுக்கு சொல்கிறதுக்கான ஒரு அறிவு இருக்குது. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, காக்காயை பற்றி என்ன பெரிய பேச்சு வேண்டியிருக்குன்னு. கொஞ்சம் விலங்கினங்களில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, குட்டி போட்டு பால் கொடுக்குற விலங்குகள் இருக்குது பாருங்கள், அதுங்களுக்கு கூடுதலான ஒரு அறிவு இருக்குது. குட்டி போட்டு பால் கொடுக்குற அந்த வகையராக இருக்குது இல்லையா விலங்குல, அவைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் அறிவு இருக்குது. அந்த அறிவு மற்ற உயிரினங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. ஆனால் இதை உடைச்ச பெருமை காக்காய்க்கு உண்டு. ஏன்னா அது குட்டி போட்டு பால் கொடுக்கறதில்ல, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. ஆனால் என்ன அற்புதம்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 7-8 வயது உடைய ஒரு பிள்ளைக்கு நார்மலாக என்னென்ன மாதிரியான ஒரு அறிவு வளர்ச்சி இருக்குமோ, அந்த அறிவு வளர்ச்சி ஒரு வளர்ந்த காக்காய்க்கு இருக்குது. போதுமா? 7-8 வயசு குழந்தைக்கு என்ன ஒரு அறிவு நலம் இருக்குமோ அது காக்காய்க்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் முகங்களை அடையாளம் காண்றதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ரெண்டாவது மிமிக்ரி பண்ணுறது, ஒரே மாதிரி பேச்சு திரும்பி இப்போ கூட மகாராஷ்டிரத்தில் ஒரு காக்காயை ஒரு அம்மா கீழே விழுந்து அடிபட்டது, தான் வீட்டில் வளர்த்தது. இவங்க வீட்டில் என்ன பேசுவாங்களோ, என்ன மாதிரி ஒரு மொழி பேசுவாங்களோ அதை அப்படியே பேசுது அப்படின்னு யூடியூப்பில் வந்தது. மகாராஷ்டிராவில் பால்கர் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் வழி தவறி வந்த காகம் ஒன்றை எடுத்து பராமரித்து வந்துள்ளனர். நாளடைவில் அந்த குடும்பத்தின் உறுப்பினராக மாறிய அந்த காகம் அவர்களைப் போலவே பேசவும் தொடங்கியுள்ளது. இது எதுக்கு சொல்கிறேன், ஒலியை கேட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒலியை கேட்டு திருப்பி அதே ஒலியை கொடுக்கக்கூடிய ஒரு கூடுதல் அறிவு காக்காய்க்கு இருக்குது. இதை விட காக்காய்கிட்ட ஒரு விசித்திரமான குணம் உண்டு. சில உயிரினங்கள் எல்லாத்தையுமே உண்டு, சில உயிரினங்களுக்கு அதில் காக்காய்க்கு உண்டு கிஃப்ட்டு கொடுக்குற பழக்கம். என்ன கிஃப்ட்டு கொடுக்குற பழக்கம்? இப்போ நீங்கள் தினம் அதுக்கு ஒரு சாப்பாடு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு கரெக்டாக அவனை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, திடீர்னு அது எங்கேயாவது பார்க்குற ஒரு வித்தியாசமான பொருளை, அதாவது அதால் சாப்பிட முடியாத அல்லது அதால் பயன்படுத்த முடியாத, அது ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும், ஒரு சாவியாக இருக்கும், ஒரு பழைய கீழே போட்ட லிப்ஸ்டிக்காக இருக்கும், இல்லை ஒரு இரும்பில் ஒரு சின்ன ஒரு தடியாக இருக்கும், இல்லை ஒரு தின்பண்டம், அதாவது அது சாப்பிடாமல் இன்னொன்று அந்த மாதிரி இருக்கிறத கொண்டாந்து நம்ம வீட்டில் வைக்கும். திரும்பி கிஃப்ட் கொடுக்குற, பழைய காலத்தில் ஒரு வீட்டுக்கு நீங்கள் டப்பாவில் ஏதாவது போட்டு கொடுத்து விட்டிங்கன்னா வெறும் டப்பா கொடுக்க மாட்டாங்க, அதில் வேறு ஏதாவது போட்டு கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி இந்த குணம் காக்காய்க்கு உண்டுங்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் வீட்டில் கோழி வளர்த்தார். இந்த கோழி தீவனம் வைக்கும் போதெல்லாம் இந்த காக்கா கலாட்டா பண்ணும். கோழிகளை வெளியே விட்டு தீவனம் வச்சா அதுவும் வரும், இந்த கோழி பாயும் காக்கா பாயும். அவர் இப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, சரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு காக்காய்க்கு தனியாக உயரமாக ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் இதுங்களுக்கு தானியம் போடுற போதே அதுங்களுக்கு தானியம் போட்டுடுறது அப்படின்னு. ஸோ அவர் கரெக்டாக அதை போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோழியோடு அந்த தானியத்துக்கு அது போட்டி போடுறது இல்லை. அந்த காக்காய்களுக்கு அப்படின்னு அவர் மேலே வச்சார பாருங்கள், தனியாக ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி அதுக்கு வைக்கிறாரு. அதில் சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. சாப்பிட ஆரம்பித்தது பெருசு இல்லை, அதுக்கு செழிப்பாக அவர் தானியம் கொடுத்ததுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி அதுங்க என்ன பண்ணுது, அப்பப்போ ஏதாவது ஒன்று கொண்டாந்து போடும்.
ஒரு சாவி கொத்து கொண்டாந்து போடும். அது யார் சாவி கொத்தோ இல்லை ஒரு சின்ன ஒரு நகை, அது மாதிரி சில பேருக்கு நகை கொடுத்துருக்குது. இப்போ ஜிம்மிக்கு இங்கே கீழே கிடக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும், இங்கே கொண்டாந்து கொடுத்துரும். இது எதுக்கு சொல்ல வரேன், திருப்பி கிஃப்ட் கொடுக்கணும், ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்து காக்காய்க்கு இருக்குது. இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஃப்யூச்சர் பிளானிங். இப்போ முதல்ல அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்னாடியே வீடு கட்டும், முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க போகிறோங்கிற அந்த எதிர்கால பிளானிங் அதுக்கு. அப்புறம் நாளைக்கு ஒரு சாப்பாடு வேணும்னு இன்றைக்கி எடுத்ததை கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கும். அதிகமாக கிடச்சது சர்ப்ளஸா அப்படின்னா அதை கொண்டு போய் வைக்கும். நாம் காக்கை கறவா கரைந்துண்ணும்லாம் சொல்லியிருக்கிறோம், எல்லாத்தோடையும் சேர்ந்து சாப்பிடும், பயத்தினாலும் சாப்பிடும். இல்லை ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிடும். ஆனால் அதுவாகவே எடுத்துகிட்டு போய் திருட்டுத்தனமாக ஒழிச்சு வச்சு சாப்பிட்ற குணமும் அதுக்கு உண்டு. எங்கேயாவது ஒரு கோபுரத்து மேலே ஒரு பெரிய உயரமான ஒரு இடுக்கு அதில் கொண்டு போய் வைக்கும்போது மற்ற பறவையெல்லாம் பார்க்குதான்னு வாட்ச் பண்ணும். ஆனால் வெளிநாட்டுக்காரர்களுடைய டெடிக்கேஷன், இந்த மாதிரி பறவைகளை வந்து அவங்க உட்காந்து கேமராவில் ஷூட் பண்ணி அதை பதிவு பண்ணியிருக்காங்க சார். நம்ம அவங்களுடைய அந்த டெடிக்கேஷன் இருக்குது பாருங்கள், அதை தேங்க் பண்ணணும். ஒரு பறவையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நாம் தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பறவைகளை வந்து விஷுவலாக அதுங்க என்ன பண்ணுதோ அதை ரொம்ப நேரம் காத்திருக்கணும். அதுக்கு அப்படி காத்திருந்து அப்படி கொண்டாந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மேல்நாட்டுக்காரோடைய சின்சியாரிட்டியை நாம் ரொம்ப பாராட்டணும், அந்த பதிவு பண்ணி வைக்கிற பழக்கத்தை. அதாவது ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணணும், அதுக்கு உணவை ஒழிச்சு வைக்கும், மறுபடியும் அது வேறு யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் பாருங்கள், கால்குலேஷனுங்கிறது அதுக்கு உண்டு. இப்போ 7-8 வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, மைசூர் பாகு கொடுத்தா கூட இது பெருசு இது சின்னதுன்னு சொல்லும்ல, அந்த அறிவு காக்காய்க்கு உண்டு. பாருங்களேன், ஒரு உயரமான ஒன்றில் இப்படி தண்ணி வைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு அலகில் எட்டாது. இன்னொரு பாத்திரத்துலேயும் அதே மாதிரி உயரமாக தண்ணி வைக்கிறாங்க, அதுவும் எட்டாது. எப்படி கணக்கு பண்ணுவான், இதை விட இந்த தண்ணி ஒசந்துருக்குது, இதில் கல் கொண்டாந்து போட்டால் சீக்கிரத்தில் குடிச்சு விடலாம். எப்படி இந்த உயரம் இதை விட கூட இருக்குதுங்கிறத கணக்கு பார்த்து நம்ம சின்ன வயசில் பிடிச்ச பாருங்கள், காக்கா குடத்தில் கல், அது உண்மை. அது அப்படி பண்ணும், காக்காய்க்கு அந்த எபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுங்களா, அதில் உயரமான தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டாந்து சீக்கிரமாக கல்லை போட்டால் ஒசரம் கூட கிடைக்கும், சீக்கிரம் தண்ணி குடிக்கலாங்கிற கால்குலேஷன் நம்பர் 1. 2, அது தூக்கிட்டு வர்றது மிதக்குமா மூழ்குமான்னு அதுக்கு தெரியும். மூழ்கிறதா இருந்தால் தானே இது மூழ்கி அந்த தண்ணி லெவல் மேலே வரும். தெக்க மாதிரி மிதக்கிறதா இருந்தால் வராது, இல்லை எடுக்காது. என்ன கால்குலேஷன் பாருங்கள் அதுக்கு. அந்த கல்லை கொண்டாந்து போட்டு அந்த வாட்டர் லெவல் மேலே வந்து அதுக்கு வேணுங்கிற மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே மேலே அது பாட்டுக்கு பறந்து போகும். இவ்வளோ நுட்பமான ஒரு அறிவு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆற்றல். அப்புறம் கருவிகளை பயன்படுத்துறது. இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் என்னமோ வச்சுருக்கிறீங்க, நடுவில் ஒரு இடுக்கு இருக்குது, குச்சியை தூக்கிட்டு வரும். குச்சி அதுக்கு தகுந்த மாதிரி குச்சியை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு உள்ளே கொடுத்து உண்டியலில் காசு திருடுவாங்கன்னு சில பேர் பார்க்குறோம்ல, இந்த சிசிடிவி கேமரா காட்டுறாங்கல்ல, எப்படிடா உண்டியலில் திருடினான்னு கோயிலில் எடுத்து போடுவாங்க. அந்த குச்சிக்குள்ளே பசை தடவி உண்டியலில் உள்ளே விட்டு காசு எடுப்பாங்க. இன்னும் சில பேர் சிசிடிவி கேமரா மேலே துணியை கொண்டாந்து போடுறேன்னு அவன் மூஞ்சி எல்லாம் தெளிவாக தெரியும்படியாக காட்டுவான். அது ஒரு பக்கம் கொடுங்க. இந்த காக்கா இந்த மாதிரி ஒரு பொருள் இடைவெளி இருக்குதுன்னா அதில் குச்சியை கொண்டு போய் உள்ளே நுழைச்சி அது வழியாக வெளியே தள்ளுது சார். உள்ளே ஒரு பொருள் இருக்குது தனக்கு வேண்டியதுன்னு தெரிஞ்சால் குச்சியை வச்சு இப்படி கீழே தள்ளும். இதுக்கு ஒரு மெமரி எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 100 வார்த்தைகளை வந்து அது நினைவில் வச்சுக்கும் அப்படிங்கிறேன். யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த வார்த்தையை திருப்பி அது புரிஞ்சுக்குமா. ஒரு 100 வார்த்தை வரைக்கும் கூட அதுக்கு நினைவில் வச்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு அப்படிங்கிறான். அப்புறம் ப்ராப்ளம் சால்விங். இப்போ நீங்கள் எப்படி குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொம்மை கொடுத்தா சிவப்பு கலர்லாம் ஒன்றா வை, பச்சை கலர்லாம் ஒன்றா வை, அதெல்லாம் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, அந்த க்யூப் யூஸ் பண்ணி அதுங்க பண்ணுறது. அது மாதிரி இதுங்களுக்குன்னு சில விதமான ப்ராப்ளம் சால்விங் நேச்சர் இருக்குது. இதை இப்படி பண்ணுன்னா இப்படி முடிச்சிடலாம், இந்த வழியாக போய் இப்படி வரலாம், இதை இப்படி திறந்துடலாம். குழாயை திறந்து தண்ணி குடிக்கும். அதுக்கு தாகமாக இருக்கும்போது குழா மூடி இருந்தால் தள்ளி 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 திறந்தால் தண்ணி வரும் அப்படிங்கிற சென்ஸ், அந்த ப்ராப்ளம் சால்விங் நேச்சர். அப்புறம் ஒரு பாதாம் கொட்டை மாதிரி நீங்கள் ஒன்று இருக்குது, அதாவது உடைக்க முடியாது, அது அழகை வச்சு உடைக்க முடியாதுன்னா என்ன பண்ணும்?
ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து தட்டி குரங்கு உடைக்கும். குரங்கெல்லாம் என்ன பண்ணும், அதை ஒரு கடினமான பகுதியில் வச்சு ஒரு கடினமான ஒரு பொருளை அது மேலே போட்டு உடைக்கும். இது என்ன பண்ணுமா, அப்படி உடைக்கணும்னா அதை தூக்கிட்டு போய் மேலேருந்து தரையில் போடும். போட்ட உடனே டமால்னு அது கிராக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த 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 உள்ளே இருக்கிற பருப்பை தின்னுட்டு போயிடும். மேலே கொண்டு போய் தூக்கி கீழே போட்டால் இது உடையும் அப்படிங்கிற அந்த சென்ஸு, இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி பிளானிங். இதை விட அதோடைய லாங்குவேஜை பற்றி சொல்கிறான். காக்காவுக்கு வட்டார மொழி உண்டுங்கிறான். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரையில் இருக்கிற காக்காய்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒலி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் வேறு காக்காய்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற ஒலி, இதெல்லாம் கணக்கு பார்த்தா அதுக்கு ஒரு வட்டார மொழி அப்படின்னே ஒன்று இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் கூடுதலாக காஷியஸாக இருக்கிறது, செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அவேர்னஸ் இதுக்கு பேசிக்காகவே இருக்குது அப்படிங்கிறான். எந்நேரமும் தான் சுற்றி இருக்கிற இடம் என்ன, எங்கே இருக்கிறோம், என்ன வருது, என்ன போகுது, அந்த சவுண்டை கேட்ட மாத்திரத்தில் கார் ஹாரன், மற்ற விலங்குகளுடைய ஒலி, அந்த மனிதர்கள் அங்கே பேசக்கூடிய மொழியினுடைய அந்த ஒலி குறிப்பு, இவைகளெல்லாம் உள்வாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் ரெகக்னைசிங் ஃபேஸஸ்ங்கிறத முதலே சொல்லிட்டேன். முகத்தை நினைவு வச்சக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு. ஃபியூனரல், ஒரு காக்கா செத்து போச்சுன்னா எல்லாம் ஒரு 20-30 காக்கா ஒன்றா உட்காந்து அதுக்கு ஒரு மாநாடு நடத்தும், ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தும். இந்த கல்ச்சர் காக்காட்டுருக்கிற ஒரு தனி சிறப்புங்கிறான். ஒன்று இறந்து போச்சு அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணி எல்லாம் சுற்றி உட்காந்து ஒரு ஒலி எழுப்பு. இது மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயம் இருக்குது. நம்ம பழமொழியில் வச்சுருக்கோம், காக்கா குளிக்கிற மாதிரி குளிப்பாங்க. அது குளிக்கிறதே ஒரு அழகாக இருக்கும். தண்ணியில் முங்கிடக்கூடாது, அப்படி ரெக்கை அப்படி உள்ளே விட்டு அப்படி ஆட்டும். காக்காயை பற்றி டெக்னிக்கலாக நிறைய விஷயம் சொல்லுங்கள். இப்போ ஒரு நுட்பமான விஷயம் சொல்லட்டுமா, எந்த ஜூலையுமே அது சிக்காது, எந்த ஜூலையுமே அது இருக்காது. பாருங்கள், நம்ம அதை ஏதோ மட்டமான பறவை மாதிரி பேசுகிறோம். எவ்வளவோ நல்ல பறவையெல்லாம் ஜூவில் சிக்கிக்கும், அது ஜூலே இருக்காது. இதெல்லாம் காக்காய்க்கு இருக்கிற ஒரு அசாத்தியமான ஒரு குவாலிட்டி. உலகம் முழுக்க இருக்கிற பறவைகளில் அது ஒன்று. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான பேரோடு இருக்குது. ஏன் நிறங்களில் கூட, தோற்றத்தில் கூட கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் அந்த ஃபேமிலி குரூப்னு வரையறை பண்ணுவாங்க. அந்த காக்கா ஃபேமிலி அப்படின்னு அதை ஒரு வரையறை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு அதுக்கு இயல்பாக வருதுங்கிறான். எதுக்கு இவ்வளவு சொல்கிற, சும்மா இனிமேல் காக்காயை அவமானப்படுத்துறது தான் நினச்சிக்காதீங்க. நாம் அந்த பராசக்தி படத்தில் ஒரு பாட்டு வரும், கா கா கான், அது மட்டுமே நினைவு வச்சுருந்தா போகாது. அது தினந்தோறும் காலைல எழுந்து காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு கூப்பிடுது. இயற்கை காப்பாற்றுது, கடவுள் காப்பாற்றுது. அந்த காக்காய்க்கு நன்றி சொல்லுவோம்.